சார், இந்த படத்தை தடை செய்ய வேண்டும், மாரி செல்வராஜை கைது செய்ய வேண்டும், ஒரு சில போராட்டம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்றவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க இதை புரிந்து கொள்வதற்கே கந்தசாமி என்கிற கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். கந்தசாமி அவர்களுக்கு என்ன பார்வை இருந்தது, அவர் எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருந்தார், அவர் ஒரு குழுவின் தலைவராக இருக்கிற அதே வேளையில் இன்னொரு சமூகத்தை சார்ந்த, அதுவும் பகை குழுவை சார்ந்த ஒரு இளைஞனை அவனுடைய திறமையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆதரித்திருக்கிறார் என்பதில் இருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இது வெறும் திரைப்படத்திற்கான உருவகம் இல்லை, வரலாற்று உண்மை. மனத்தி கணேசன் விருது பெற்றார் என்பது எவ்வளவு முக்கியமானதோ, அந்த மனத்தி கணேசனின் ஆற்றலை மதித்து அவனை அந்த பாத்திரத்தை ஊக்கப்படுத்திய கந்தசாமி செய்த செயல் நேர்மையான ஒரு அணுகுமுறை, பாராட்டுதலுக்குரியது என்பதை மிகுந்த துணிச்சலோடு மாரி செல்வராஜ் பதிவு செய்திருக்கிறார். இரு தரப்பிலும் சந்தேகம் வருகிறது. அந்த டீமில் விளையாடக்கூடிய இவனை நம்முடைய சமூகத்தில், நம்முடைய டீமில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று சந்தேகப்படுகிற நிலை. இருபுறமும் சந்தேகம். கந்தசாமி குழுவை சார்ந்த சமூகத்தினரும் பாண்டியராஜா சமூகத்தை சார்ந்த பிரிவினரும் கதாபாத்திரமாக இருக்கிற கிட்டாவின் மீது சந்தேகப்படுகிற நிலை. தன்னை போல் தன்னுடைய மகனும் கத்தி கபடா என்று தூக்கி வாழ்வை சிதைத்துக் கொள்ளக்கூடாது என்று போராடுகிற தந்தை. ஒவ்வொரு காட்சியும் மிக கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது. உண்மைகளை திரைப்படமாக்குவது என்பது வெறும் கால வரிசையின் அடிப்படையிலே கோர்ப்பதல்ல, உண்மையை உண்மையாக சொல்வது, மக்கள் மனதில் பகைமை இல்லாமல் அதை பதிவு செய்வது. இனி எந்த காலத்திலும் அப்படி இரு சமூகங்களுக்கு இடையிலே சாதியின் அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது என்கிற புரிதலை, அந்த முயற்சியை, பக்குவத்தை உருவாக்குவது என்கிற பார்வை இயக்குனர் மாரி செல்வராஜிடம் மிக ஆழமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது.